ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த செஃப்போட மேலே தலையில் போடுறாங்க இல்லையா, அது ஏன் ஒயிட்லேயே இருக்குது அப்படின்னு அது ஒரு ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. அதுவும் நீளமாக போட்டுக்கிறாங்க, வேறு வேறு டிசைனில் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சிம்பிள் இருக்கா, சீக்ரெட்ஸ் இருக்கா, அது எதனால் அப்படின்னு தேடி பார்த்தப்ப 19th செஞ்சுரியில் CAREME அப்படின்னு ஒரு ஒரு செஃப், ரொம்ப ஃபேமஸ் செஃப் அவர் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த வெள்ளை கலரில் அந்த மாதிரியான ஒரு தொப்பியை டிசைன் பண்ணதா தேடி பார்த்ததில் தெரிஞ்ச விஷயம். அதுவும் இல்லாமல் செஃப் வந்து கிச்சனில் இருக்கிறப்ப ரொம்ப சுத்தமான ஒரு உணவு, ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறனால வெள்ளை நிறத்தை தேர்ந்தெடுத்தாங்க. வெள்ளை தான் இருக்கணும்னு இல்லை, பட் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இப்போது ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பேர்? TOQUE, டோக் அப்படின்றாங்க அதுக்கு பேர். அது ஏன் அந்த நீளமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தப்ப காற்றோட்டம் இருக்கும், தலையில் ரொம்ப வேர்வை வராமல் இருக்கும் அப்படிங்கிறனாலையும், அந்த தலை நெத்தி வரைக்கும் நல்லா கவர் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறது காரணம் வந்து வேர்வை வந்து சமையலில் வந்து சிந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறனாலையும், தலை முடி உதிர்ந்து சமையல் அறையில் அவங்க வேலை செய்கிற புழங்குற இடத்துல அது சிந்த கீழே வரக்கூடாது, அது சாப்பாட்டில் கலந்துடக்கூடாது, இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க இந்த நீளமான சிலிண்ட்ரிக்கல் டோக் அதை போட ஆரம்பிச்சிருக்காங்க. 3 காரணம். ஒன்று வந்து ஹைஜீன், அதாவது சுத்தமாக இருக்கணும், முடி கொட்டக்கூடாது. 2வது காரணம் வேர்வை வந்து சிந்தாமல் இருக்கணும் உணவில் சமைக்கிறப்ப. 3வது காற்றோட்டமாக அவங்களுக்கு இருக்கணும். இந்த 3ஐயும் மனசில் வச்சு தான் அந்த அந்த அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. வெள்ளை கலர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிளென்லினஸ்க்காக, சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறனால. இந்த தகவல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த பதிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.